ஹாய் மை டியர் இமேஜினேட்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் கேபாப்பர்ஸ். அப்படியே மைண்டுக்குள்ளே வைப் வித் மீ கு அப்படின்னு தான் வருது. சரி, ஓகே. தமிழ் கேபாப்பர்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதை கேட்போமா செஷனுக்கு. ஓகே. என்ன போன வாட்டி பார்த்துருந்தோம் எபிசோட் 3ல் நம்ம ஜேகே வந்துட்டு அந்த பிள்ளைய யூனாவை வந்துட்டு கதற துரத்திட்டு போகிறாரா, அதில் பார்த்து அப்படியே விட்டு வச்சுருந்தோமா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். என்னது கதற துரத்திட்டு போகிறதா? நீ சொல்கிறத பார்த்தா வேறு மாதிரில இருக்குது. ஆனால் லாஸ்ட் எபிசோடில் அவள் பீச்சில் 2 பேரும் ஓடிக்கிட்டு இருக்க, எதையோ ஜேகே கையில் கொடுக்க, அதை வாங்கிட்டு நான் காட்ட மாட்டேன்ல யூனா ஓடினா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் அப்படித்தான். ஓகே, அதாவது ஜேகே கதறிக்கிட்டே பின்னாடி போகிறாருல, எனக்கு குடியும் நான் பார்த்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொன்னேன். ஓகே, ஃபைன், வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு தனியாக நான் ஒரு இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணியிருக்கேன், தமிழ் கேபாப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. முடிஞ்சால் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, யாரும் பண்ண மாட்டீங்க, நல்லா தெரியும். உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் பண்ண மாட்டீங்க. கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ண மாட்டீங்க. வேறு என்ன, யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட. ஒரு ஆர்மிஸே இன்னொரு ஆர்மிக்கு இப்படி பண்ணுறீங்களேம்மா, உங்களை நினச்சாத்தாம்மா ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, ஓகே. கதை கேட்கும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த கதை சமர்ப்பணம். நம்ம ஜேகே யூனா பின்னாடி அப்படியே போக, யூனா கையில் ஏதோ வச்சுட்டு நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்க, நம்ம ஜேகே பின்னாடியே ஓடி வராரு. கால் வலிக்குதுரி, பீச்சில் இப்படி ஓட வைக்காத அப்படின்னு சொல்லி அவர் வர, நீ ஏன் ஓடுற, அப்போ நில்லு அப்படின்ட்டு போகிறா. நோ அப்படின்னு சொல்லி ஜேகே கொஞ்சம் கையை முன்னாடி நீட்ட. யூனா அஃப்கோர்ஸ் அவங்களாம் வெஸ்டர்ன் பீப்புள்ஸாக இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருப்பாங்க பீச்சில், பிக்கினி தான். ஸோ அப்படியே பிக்கினி போட்டிருக்க, அதோட லேஸில் தெரியாதனமாக ஐயாவோட கை பட்டு அதை இழுத்து விட்டுட பயந்துடுறா யூனா. கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் ஜேகேயும் வரானா. அவன் பார்த்துட்டு ஆயிஷ் அப்படின்னு சொல்லி பண்ண தப்பை நினச்சி ஐயோ அப்படின்ட்டு ஓடி போய் அவளை ஹக் பண்ணிக்க, அவளும் ஜேகே அப்படியே திரும்பி ஜேகேயை பார்த்த மாதிரி அப்படியே ஹக் பண்ணிக்க, ஜேகே அப்படியே கவர் பண்ணிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்காளா. இடியட், என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி யூனா கேட்க, நோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ணிட்டே அவளோட லேஸை அகைன் டைப் பண்ணி விடுறான். யூனா மெல்ல கண்ணை முழிச்சு அப்படியே நிமிந்து பார்க்க, இடியட் அப்படின்னு நெஞ்சிலே குத்த, இங்கே கொடு, கேட்டப்போவே கொடுக்கலாம்ல, பார் இப்போ ஏதேதோ ஆயிடுச்சு. என்ன ஏதேதோ? நான் மட்டும் பார்த்தத ஆயிஷ் அப்படின்னு சொல்லி இது பண்ண, சாரி நான் மட்டும் பார்க்க வேண்டியதை எல்லாரும் பார்த்துருப்பாங்கல்ல. ஆமாம், இங்கே மக்கள் கூட்டம் அப்படியே அலமோதுது என்னை பார்க்குறதுக்கு. இப்படிடா இப்படி ஒரு ஐலாண்டை கண்டுபிடிச்ச? யாருமே இல்லை, நம்ம 2 பேர் மட்டும்தான். எத்தனை பொண்ணுங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிச்சி இந்த மாதிரிலாம் பிளேஸுக்கெலாம் கூட்டிகிட்டு வர மாட்டாங்களான்னு ஏங்குறாங்க. நானும் ஒன்று விதவிதமான இடத்துக்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். நீ என்னடானா, என்ன இருந்தாலும் 4 பேர் நிறைய பேர் இருக்கப்போ பீச்சுக்கெலாம் வர்றது தான் நல்லாயிருக்கும். அப்படியே குழந்தைங்க விளையாடுறதை பார்த்துட்டு, ஃபேமிலியாக அவங்க என்ஜாய் பண்ணுறதை பார்த்துட்டு, அப்படியே கப்புள்ஸ் நடந்து போகிறத பார்த்துட்டு, போதுமா தாயே போதும், குடு அப்படின்னு சொல்லி கையில் இருக்கிறத பிடுங்க அப்படின்னு சொல்லி அவளும் விட்டுடுறான். பார்த்தா ஒரு ஐலாண்டில் நம்ம ஜேகே இவனை கூப்பிட்டுட்டு ஒரு வெக்கேஷன் செலப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு போல், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி கையில் என்னத்தடா பிடுங்கினாருன்னு பார்த்தா ஒரு சங்கு, நல்லா நம்ம ஊரில் இந்த வலம்புரி சங்குலாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி டிசைன்டாக இருக்குது. எங்கேயோ பார்த்துருக்கும் போல். நம்ம ஜேகே ஆச்சே, கேட்கவா வேணும்? அந்த பக்கம் பீச் பக்கம் போனாலே மீன் வந்து எடுத்து டை மாதிரி கொத்து தெரியும். இந்த பக்கம் எங்கேயோ போய் ஜங்குக்கு இந்த சங்கு எங்கேயோ பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கா அப்படி போல். அது யூனாட்ட கொடுக்க, அவன் நான் பார்த்து தரேன்னு சொல்லிட்டு ஓடி இருப்பான், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஜங்குக்கு வாங்கி அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன நினச்சாரோ என்னவோ, அப்படியே அதை மெல்ல லிப்ஸ் மேலே ப்ளேஸ் பண்ணி ஊதுறாரு பாருங்க. அப்படி ஒரு சத்தம், அதுவும் அந்த தனி தீவில் எப்படி இருக்கும், அலை ஓசைக்கு நடுவில் இந்த சங்கோட சத்தம். அது கேட்டதுமே நம்ம ஜங்குக்கு என்னவோ ஒரு மாதிரி பரவச நிலை மாதிரி அவர் ஃபீல் பண்ணி டோப்பு போட்ட மாதிரி அப்படியே நிற்க, இவனா பார்க்குறா ஜங்குக்கு அப்படியே டாப் டு பாட்டம் அவரை ஸ்கேன் பண்ண பார்த்தா ஐயா நல்லா பேர் பாடியாக வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு அப்படி நிற்கிறாரா.
அந்த கையில் இருக்க டாட்டூஸ் செம்ம மேன்லியா ஹேண்ட்ஸமா அப்படியே மேடம் கிறங்கி போகிறாங்க. சங்கு சத்தம் வேறு ஏதாவது மூளை கிளப்பி விட்ருமோ தெரியல. அவள் அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்க. ஜங்குக்கு திரும்பி பார்க்குறான். என்னடி அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்தா நீ ஒரு வாட்டி அப்படியே ஊதிப்பாரு அப்படின்னு சொல்லி கொடுக்க, இவன் எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறா. அங்கே வந்துட்டு ஒரு காட்டேஜ் மாதிரி இருக்குது, அங்கே நடந்து போயிட்டுருக்கா. ஏய் இரு யூன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கா கோச்சிக்கிற இந்தா அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே பார்க்க, என்ன நல்லா தானே இருந்த, ஏம்மா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஒன்றும் இல்லை, லைட்டாக ஜெலஸ் ஆகிட்டேன். ஜெலஸா? ஏன்? ஆம், இந்த சங்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்க பார்க்குறா. அவனுக்கு அப்போது ஏதோ ரியலைஸ் ஆக லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, ஐ நோ அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல, வாட் அப்படிங்கிறா. வாட் எக்ஸாக்ட்லி யூ மீன் ஐ நோ அப்படின்னு ஜங்குக்கு சொல்லவும், இவளும் அப்படியே அவனை பார்த்துட்டு செட்யூசிங்காக கொஞ்சம் ஷையாகவும் அப்படியே லைட்டாக அவனை மயக்கிற மாதிரி ஸ்மைல் பண்ண, வாட் ஐ நோ இஸ் அப்படின்னு ஜங்குக்கு பக்கத்தில் வர, நீ இந்த சாதாரண சங்குக்கு கிடைச்ச ஒரு 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 மண்ணாங்கட்டியும் இல்லை அப்படின்னு நான் லைட்டாக சீனா போட, அவள் எப்படி சொல்கிறது, சங்கு அவனோட லிப்ஸை வந்து தொட்டுருச்சே அப்படிங்கிற ஒரு 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 ஜெலஸில் மேடம் வந்துட்டு இருக்க. அதை நம்ம ஜங்குக்கு புரிஞ்சுக்க இவன் பார்த்துட்டு, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த சங்கு சத்தம் இது பண்ண, லிப்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணி அப்படியே வாயில் வந்து ப்ளேஸ் பண்ணி மறுபடியும் சங்கு சத்தம் அப்படியே மேக் பண்ண, அப்படியே இவள் பார்க்குறா. இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரியாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிடுங்கிடுறா. ஜேகே யூனா கிட்ட அப்படியே நெருங்கி போக, ஜாஸ் சும்மாரு, யாரின் பப்ளிக் அப்படின்னு யூனா சொல்ல, பப்ளிக்கா யாருப்பா அந்த பப்ளிக் அப்படின்னு சொல்லி சுற்றி மோதி பார்த்துட்டு, ஆமாம் யூனா உன் லேஸ் கலண்டுச்சுல, அப்போலேருந்து நானும் நோட் பண்ணுறேன், அந்த நண்டு பையன் நம்மளையே நோட்டை விட்டு பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல, இவள் பார்த்து அப்படியே சிரிச்சுட்டு அவன் செஸ்ட்லேயே வந்து அடிக்க, அப்படியே 2 பேரும் க்ளோஸ் ஆக பக்கத்தில் போயிட்டு அவளை கிஸ் பண்ண போக ஒரு சின்ன கேப்பு, அவளும் அப்படியே நெருங்கி போகிறா. நான் அப்படியே ஜேகே பக்கத்தில் மெதுவாக போக அவன் என் லிப்ஸ் மேலே மெதுவாக ப்ளேஸ் பண்ணான். அப்படியே அந்த கிஸ் அது அப்படின்னு சொல்லி இவனா யார்கிட்டையோ பேசிகிட்டு இருக்க மாதிரி வந்து அவள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த யார்ட்டையோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹாய்ஷ் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ தூக்கி விட்டெறிஞ்ச சத்தம். நோ, அவன் அவன் அந்த தீவுலையும் இல்லை, நான் தேடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. ஆக்சுவலி என்ன அப்படின்னா, விட்டறிஞ்சது வேறு யாரும் இல்லை, நம்ம டேயங் தான், சைக்கியாட்ரிஸ்ட்டு. இவன் இந்த செஷனுக்கு வரப்போ சொல்லியிருப்பா இல்லையா, நடந்த கதையெல்லாம் இவரும் கேட்டிருப்பார்ல, நீ என்னெல்லாம் வந்து பண்ணீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கள், அப்போ தான் நான் வந்து உன் மைண்டில் இருக்கிறதெல்லாம் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டேயுங்க அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதை திருப்பி வேற போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. சைக்கியாட்ரிஸ்ட்டு நம்பி உட்காந்து ஆள் மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சொன்னால், இவர் என்னடானா அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் சைக்கியாட்ரிஸ்டாக சைக்கோவான்னு தெரியலையேங்கிற போல் நமக்கு இருக்க. அப்படியே வந்து அந்த ரெக்கார்டை வந்து ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே கேட்டுட்ருக்கானா ஹெட்செட்டில். அப்போ நம்ம ஜங்குக்கும் யூனாவும் நெருங்கி போகிற அந்த சீன் வர்றப்போ இவரால் தாங்க முடியல போல். காதில் அந்த ஹெட்ஃபோனை வந்துட்டு அதாவது அந்த ஹெட்டை சுற்றி பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த ஹெட்ஃபோனு அதை தூக்கி அப்படியே விட்டெறிய செவுத்தில் பட்டு கீழே விழுகுது. பட் ஸ்டில் வந்துட்டு அங்கே யூனா வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கா கதையை. இவர் ஆஃப் பண்ணிவிட்டு தூக்கி போட்டிருக்கணும், இல்லைனா ஆஃப் மட்டும் பண்ணியிருக்கணும், சும்மா தூக்கி போட்டால் அப்படின்ற மாதிரி அது வந்துட்டு ப்ளே ஆகிட்டே இருக்குது. இந்த பக்கம் இவர் நடானா அவன் இந்த ஊர்லேயுமே இல்லை, நான் தேடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். என்ன இது ஒன்றும் புரியல அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அப்படியே அந்த கதையை கண்டினியூ பண்ணுவோம், அப்போ தான் புரியும். ஓகேயா? எங்கள் கட்டில் விட்டு எந்திரிச்சு நின்றுட்டு அந்த ஹெட்ஃபோனை பார்க்குறான். ஸ்டில் அதுலேருந்து மெதுவாக வாய்ஸ் கேட்டுட்டு தான் இருக்குது. நான் அப்படியே ஜேகே பக்கத்தில் மெதுவாக போக அவன் என் லிப்ஸ் மேலே மெதுவாக ப்ளேஸ் பண்ணான். அப்படியே அந்த கிஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ப்ளே ஆகிட்டே இருக்கா. இவன் பார்த்துட்டு அவனுக்கு கடுப்பாக ஒரு போர்டு மாதிரி இருக்குது. அந்த போர்டில் வந்துட்டு நிறைய பிளேஸ் வந்துட்டு இருக்குது.
இயர்ஸோட வந்து மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ இந்த இயர் 2025ன்னு கூட வச்சுப்போமே. 2025 வந்துட்டு 10th இயர் அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி நிறைய பிளேஸு அதுலலாம் இந்தந்த இயர் அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு. எல்லாத்தையும் வந்து அடித்து வச்சுருக்கான். என்னடா அப்பான்னு பார்த்தா இவர் வந்துட்டு நம்ம ஜங்குக்கை தேடிட்டு இருக்காரு போல். ஜங்குக்கு வந்து எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டு இருக்காரு போல். அதனால இவன் வந்து கடுப்பில் இவனை எங்கேயுமே தேடி கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் இவன் கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சி அவன் மைண்டில் இருக்க விஷயத்த வந்து இது பண்ணி பார்த்தாலும் அப்பயும் வந்து சிக்க மாட்டானே. இதில் வேற ஜஸ்டின் கிம்னு போய் சொல்லியிருக்கான் மதர் ஃபக்கர் அப்படின்னு சொல்லி வந்து முணங்கிக்கிட்டே அப்படியே இங்கே ஆச்சு போச்சுன்னு கத்திட்டு சைடில் பார்க்க அந்த ஹெட்ஃபோன் ஸ்டில்லு அது வந்து ரெக்கார்டிங் ப்ளே ஆகிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு யூனா கொஞ்சம் இன்டிமேட்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்க. அதை கேட்டுட்டு நல்ல வேலை ரெக்கார்டிங்க்கே இப்படின்னா அவர் அதை லைவாக யூனா சொல்கிறப்போ கேட்டப்போ எப்படி ஃபீல் பண்ணாருன்னு தெரில. அப்படியே ஃபேஸில் கையை வச்சு தேய்ச்சிக்கிட்டு ரியல் ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவர் அழுதுட்டுருக்க. அந்த ஹெட்செட் வழியாக முனங்கல் சத்தங்கள்லாம் வந்துட்டு கேட்க யூனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை எக்ஸாக்டாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா போல். அதை கேட்க முடியாமல் அப்படியே காதை மூடிட்டு மறுபடியும் என் லவ் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு ஏதோ சொல்லிட்டே உன்னை தேடி தேடி நான் வந்த போலாம் உனக்கு அந்த ட்ரீமில் ஃப்யூச்சரை பார்க்குற பவரை யூஸ் பண்ணி நீ கிட்டேருந்து தப்பிச்சிட்டடாமா உன்னை, ஆனால் நான் விட மாட்டேன் உன்னை அப்படின்னு சொல்லி வந்து அப்படியே காதை பிடிச்சி இது பண்ணி காதை வந்து அப்படியே அந்த சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி மூடி திறந்துக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் சைக்கோத்தனமாக. அப்படியே வந்து சொல்கிறான் நான் சும்மா விட மாட்டேன்டா, கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன் இன்வைட் வர்றதுக்குள்ளேயும். ஆனால் நீ எப்படா இவ்வளோ தைரியமா எல்லாம் தெரிஞ்சும் லவ் பண்ண? அங்கே தான்டா நீ தப்பு பண்ணிட்ட. கடைசியில் அந்த பொண்ணையும் விட்டு ஓடி இருக்கல நாயே அப்படின்னு சொல்லி ஜேகேவை பிடிச்சி அப்படியே திட்டிக்கிட்டு அந்த ஹெட்செட்டு வந்து பார்த்துட்ருக்க. அவன் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரம் டமால்னு ஹெட்செட்டு வெடிக்குது. யூனா பேசின பேச்சுக்கு அதுக்கே சூடு தாங்காமல் வெடிச்சிச்சு போல். ஒரு செகண்ட் அப்படியே பயந்துடுறான். நான் கூட தான் வந்துட்டு பவரை யூஸ் பண்ணி வெடிக்க வச்சிட்டாரோ அப்படின்னு சொல்லி நினச்சா இல்லை, இவரே பயந்துடுற அப்படி வாட் த ஹெல் அப்படின்னு சொல்லி பார்க்க காலிங் பெல் சவுண்டு கேட்குது. அந்த நேரம் பார்த்து சரின்னு போயிட்டு இந்நேரத்தில் யாராக இருக்கணும் ஓப்பன் பண்ணால் அட நம்ம ஆர்வ கோளாறு டாக்டரு அந்த அம்மா வந்து நிற்கிது. இவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒருவேளை நம்ம அதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறதால ஜோயா சொல்லியிருப்பாள் அதனாலயா இருக்குமோ அப்படின்ட்டு பார்க்க அம்மா நீங்கள் இங்கே உள்ளே வாங்கம்மா என்ன அப்படின்னு கூப்பிடுறான். இவங்களும் உள்ளே போகிறாங்க. ஏதோ தீஞ்ச ஸ்மெல் அந்த நேரம் பார்த்து வர தேமா என்ன ஏதோ தீஞ்ச ஸ்மெல் ஒரு ஒயர் எரிஞ்ச ஸ்மெல் வருது அப்படின்னதும் டேக்கும் அந்த ஸ்மெல் வருது. ஒன்றும் இல்லைம்மா அது ஹெட்செட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்செட்டு வெடித்ததுக்கு எப்படி ஸ்மெல் வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நினைக்கிறான். என்னம்மா நீங்கள் இந்நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரி அதை விடு, ஏன் வந்தேன்னா இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அந்த யூனாவால் பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அது எனக்கு அவளை சுத்தமாக பிடிக்கலடா, அதான் சும்மா இல்லாமல் என் கோபத்தை வெளியே காட்டிட்டேன். அதுவும் இல்லாமல் அவள் நம்ம ஜோயா கூட இருக்கிறது அதுவும் பிடிக்கல. அதான் தெரியாமல் அவள் பாஸ்ட்டை பற்றி பேசிட்டேன். அவள் அழுதுகிட்டே போயிட்டா. இடையில நம்ம மாப்பிள்ளை சரி யூனாவோட அண்ணா அவரும் என் மேலே கோச்சிக்கிட்டாரு. இனிமே ஜோயாவை இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு வரமாட்டேன், ஜோயாட்டையும் இனி இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்க வேணான்னு சொல்லி அவர் ரொம்ப ஹாஷாக பேசிட்டாரா. வாட் த ஹெல் ஏம்மா அப்படின்னுட்டே கேட்க இல்லை அப்புறம் நான் சாரி கேட்டேன், இருந்தாலும் சரி விடுங்க நெக்ஸ்ட் செஷன் வரப்போ நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஆமாம் ஏன்டா இந்த எரிஞ்ச நாத்தம் ரொம்ப வருது அப்படின்னு அவங்க அம்மா கேட்க அது ஒன்றும் இல்லைம்மா ஒரு ஹெட்செட்டு வெடிஞ்சிச்சு இந்த வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேம்மான்னு அவன் ரூம்குள்ளே போக அந்த கேஜெட்டு வெடித்ததில் சின்ன துகள் அது பக்கத்தில் கர்டைன் இருக்குமா, விண்டோவை வந்து க்ளோஸ் பண்ண கர்டைனு அது மேலே பட்டு அது பாட்டுக்கு தீ பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு.
கொஞ்சம் கொஞ்சமா வந்து எரிஞ்சு நல்லா மல மலன்னு எரிஞ்சிட்டுருக்கு. இந்த பக்கம் டே பேசிட்டு இருந்த நேரத்தில நல்லா வந்து புடிச்சு எரிஞ்சிட்டுருக்க. டே பார்த்துட்டு ஷிட் அப்படின்னு சொல்லி அத அணைக்க பாத்ரூம்லேருந்து தண்ணி எடுத்துட்டு வர, அவங்க அம்மா "ஓ மை காட்!" அப்படின்னு சொல்லி அத ஆச்சரியமா பார்க்குறாங்க. டே அத அணைக்க பாத்ரூம்லேருந்து தண்ணி எடுத்துட்டு வர, "டே நில்லு!" அப்படின்னு சொல்லிட்டு தடுக்குறாங்க. அவங்க மொபைல் எடுத்து எரியிற தீ அப்படியே வீடியோ எடுக்குறாங்க. "அம்மா என்ன பண்றீங்க? சரியா பாரு டே" அப்படின்னு சொல்லி அவங்க கத்தி சொல்லவும், டேவும் அத கவனிச்சு பார்க்குறான். அந்த எரியிற தீய கீழ பக்கெட்ட அப்படியே வந்து அத பார்த்து என்ன வந்துட்டு அவன் பார்த்தான்னு தெரியல. அப்படியே கீழ பக்கெட்ட போட்டுடுறான். தானா எரிஞ்ச தீ ஒரு ஃபியூ செகண்ட்ல அப்படியே அந்த கர்டைன் அப்படியே அ சாம்பலாகி ஆஷஸா மட்டும் அப்படியே கீழ விழ, விண்டோ வழியா அந்த நேரம் மெல்ல காத்து வந்து அந்த ஆஷஸ் அப்படியே பறக்க விட, அந்த இடத்துல டேட்டு யாரோ இந்த கையில எழுதினா எப்படி இருக்கும்? அதே போல அந்த ஆஷஸ் மேல வந்து அதாவது சாம்பல் கீழ இருக்கா, அது மேல வந்துட்டு யாரோ எழுதின போல ஃபார்ம் ஆகுது ஆஷ்ல. "டே இத பாரு" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வீடியோ வந்துட்டு எடுத்தாங்க இல்லையா? அத காட்ட, "இல்லம்மா நான் பார்த்துட்டேன்" அப்படிங்கிறான் டேயுங்க. பாட்டி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டே அவங்க அம்மாவ பயந்து போய் பார்க்க, "ஆமா இன்வைட்" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்கிறாங்க. "இப்போ என்ன பண்ணுறது?" அப்படின்னு சொல்லிட்டே பயந்து கேட்க, "நம்ம திரும்ப போக நேரம் வந்துருச்சு" அப்படின்றாங்க அவங்க அம்மா. இவன் கோவத்தில், "நான் இன்னும் அவனை கண்டுபிடிக்கலையம்மா" அப்படின்னு சொல்லிட்டு செவுத்துல நங்கு நங்குன்னு கையை போட்டு குத்த, அவ இவங்க பார்த்துட்டு ஓடி போகிறாங்க. "நோ நோ நோ டே என்ன பண்ணுற நீ டே கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்துட்டு அவனை குத்த விடாமல் பண்ண, "நான் இன்னும் அவனை கண்டுபிடிக்கலம்மா, அவன் சாவி என் கையில் இருக்கணுமா" அப்படின்னு சொல்லி, "நான் தானே பாட்டிக்கிட்ட சொன்னேன் அவனை கூப்பிட்டுட்டு வரேன்னு, ஆனால் நான் இன்னும் அவனை கண்டுபிடிக்கலையம்மா, அந்த மதர் ஃபக்கர் என்கிட்டேருந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்காம்மா, ஐம் எ லோசர்மா, ஐம் எ லோசர்" அப்படின்னு சொல்லி டே வந்துட்டு கத்த, "நோ டே நோ ப்ளீஸ் அழக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன பண்ணிட்ட நீ" அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ண, "அம்மா பாட்டி கோன கில்மிம்மா" அப்படின்னு சொல்ல, "நோ அதுக்கு தான் இதை பாரு சொன்னேன்" அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வீடியோவை காட்ட, வீடியோவை பார்த்தா அந்த நெருப்பில் ஒரு விஷுவல் போல் தெரிஞ்சிருக்கு. ஜங்குக்கை கயிற்றுல கட்டி ஒரு டேபிள் மேலே வந்துட்டு அவன் படுத்திருக்கான், கயிற்றுல கட்டி போட்டிருக்காங்க. அப்படியே ஒரு மாதிரி அவன் பொசஸ் ஆனா போல் வந்து துடிக்கிறான். அதை பார்த்துட்டே வந்துட்டு ஒரு மாதிரி ஈவிலாக ஸ்மைல் பண்ண, "அம்மா இது இது பாட்டி அப்போது எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களாம்மா. ஆமாம், நடக்க போகிறத முன்னாடியே உன்கிட்ட காட்டுறாங்க, உனக்கு அவங்க ஹிண்ட் கொடுக்குறாங்க, ஹெல்ப் தான் பண்ணுறாங்க பாத்தியா" அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல, "உன் பாட்டியாச்சு உன்னை விட்டு கொடுப்பாங்களா" அப்படின்னதும் அவங்களுக்கு தெரியும் நீ இன்னும் அவனை கண்டுபிடிக்கலன்னு. இருந்தாலும் நீ அங்கே போகணும் இல்லையா? இன்கேஸ் நீ வரலனா அப்போது பிரச்சனை இன்னும் அதிகமாகிடும். அவங்களுக்கு தெரியும் அவங்க பேரன் எவ்வளோ அடமண்ட்னு, தோல்வியை ஒத்துக்க மாட்டான்னு. அதனால தான் நடக்க போகிறத அவங்க காட்டியிருக்காங்க உனக்காக. சீட் கோட் பண்ணியிருக்காங்க உன் பாட்டி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல, "ஆனால் என்னால் அவனை கண்டுபிடிக்க முடியலம்மா. பாட்டி சொன்னாங்கல்ல என் லவ் என் லவ்வை திருப்பி கொண்டு வர முடியும்னு. அதுக்கு அதுக்கு அவன் வேணும்மா. இங்கே பாரு, பாட்டியா கேட்டாங்க, நீ தானே அவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நீயே தான் ஒத்துக்கிட்ட நான் கூட்டிகிட்டு வரேன் அவனன்னு. இப்போது ஆனால் மா அவன் வருவானா? அவன் 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 தானம்மா முக்கியம். கவலைப்படாத, அவன் கண்டிப்பாக வருவான். யாருக்காக இல்லைனாலும் ஜோயாக்காக. ஆமாம், ஆனால் இப்போது பிரச்சனை என்னென்னா, உனக்கு ஒரு பேர் வேணுமே டே. டே பார்க்குறான், எனக்கா? எனக்கு எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டே யோசிக்க, ஆமாம் இன்வைட் உனக்கு வந்திருக்குன்னா அப்போ நீ தான் பேரோட வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல, உனக்கான பார்ட்னர் நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். ஆனால் அம்மா எனக்கு இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு ஒரு மாதிரி யோசிக்க, சடனாக இவங்க அம்மா, ஜோயா வரணுன்னா கண்டிப்பாக யூனா, அந்த யூனா அவ சரியா இருப்பா அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்க, டே பார்க்குறான், அவளா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாரு டே, அவனோட லவ்வர், ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் போட, அவன் ஜோயாக்காக இல்லைனாலும் அவன் லவ்வுக்காக வருவான்ல, அதுக்காக தானே அவளை விட்டுட்டு போயிருக்கான். நோமா, இவ வேணாம்னு விட்டுட்டு போயிட்டான். பாவம் இவளும் இப்போ தான் சரியாகியிருக்கா.
அகைன் நானும் நம்ப வச்சு ஏமாத்தினா பைத்தியமே ஆகிடுவாம்மா. பேக் ஃபயர் ஆகிட போதுமா, வேணாம். நீ இப்படி எல்லார் மேலேயும் பாவம் பார்த்து கரிசனம் படுறதால தான் இப்போ இப்படி இருக்கட்டே. அப்படிலாம் இல்லைம்மா. ஏய் நடிக்காதட்டே. ஜோயாவை பார்த்ததும் உனக்கு தங்கச்சி பாசம் வந்துருச்சா? நம்மளெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்தவங்க தானே அவங்க 2 பேரும். ஆனால் அவனை பாரு, அவன் சொந்த தங்கச்சியவும் கண்டுக்கல, அவன் லவ்வரையும் விட்டுட்டு போயிட்டான். எதுக்காக? அவன் உயிரை காப்பாற்றிக்க. அவன் நல்லவம்மா அப்படின்னு சொல்லி ஜோயாவை பார்த்து டே வந்து சொல்ல, அவள் நல்லவளோ கெட்டவளோ எனக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு உன்கிட்ட சொல்ல வேண்டிய ரகசியம் ஒன்று இருக்குது. அதை சொல்ல முடியாமல் தவிக்கிறா. அதை நான் அவள் மைண்ட் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன். அண்டு நீ சொன்னியேன்னு தான் அவள் வயிற்றில் இருக்க கரு, அது என்ன பாவத்தினாலன்னு தெரில, அதுவும் கண்டிப்பாக இந்நேரம் அழிஞ்சிருக்கும். ஆனால் ஏதோ நீ சொன்னதால் என் சோல் பவரை யூஸ் பண்ணி அதோட சோலை இன்னமும் அவள் கருவில் இருக்க போல் நான் வச்சுருக்கேன். ஆமாம்மா, நான் தான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன், எப்படியாச்சும் அவளுக்கு இந்த தடவையாச்சும் மிஸ்கேரேஜ் ஆகிடாமல் நீங்கள் பார்த்துக்கணுன்னு சொல்லி. அதுக்காக நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்மா. பட் இருந்தாலும் நான் அவள் எனக்கு செஞ்ச நல்லதுக்கு நான் இது திருப்பி அவளுக்கு செய்கிறேம்மா, வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் அவள் அவ்வளோ கஷ்டப்பட்டும் எந்த ஒரு யூஸுமே இல்லாமல் இந்த ஜேகே பண்ணிட்டானே. நீ இவனை பழி வாங்கியே தீரணும் இல்லட்டே. அதுக்கு நீ யூனாவை யூஸ் பண்ணியே தான் ஆகணும். ஆனால் அம்மா அப்படின்னு சொல்லி டே ஏதோ யோசிக்க, சரி சரி ஓகே, இப்போதைக்கு இந்த பேச்சை விடு, அப்புறம் பேசிக்கலாம். காம் டவுன் டே. நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் பாட்டி உன் பேரை எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ யூனாவை தாராளமாக என்னை நம்பி அப்ரோச் பண்ண, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். டே பார்த்துட்டு சரிம்மா அப்படின்னு சொல்ல, அவங்க அங்கே கொஞ்ச நேரம் டேட்ட பேசிட்டு ஆப்போசிட்டில் பார்க்க, ஏண்டா அவன் இந்த 10 வருஷத்தில் இத்தனை ஊருக்கு போயிருக்கானா அப்படின்னு சொல்லி ஒரு போர்டில் ஜேகே எந்தெந்த ஊரெல்லாம் போயிருக்கானோ அங்கெல்லாம் வந்து டேவும் போயிருக்கான். ஆனால் ஜேகேக்கு தான் அவனுக்கு வர்றதெல்லாம் கனவுல வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இவர் முன்னக்கூட்டியே வந்து எஸ்கேப் ஆகி போக, எல்லாம் அவனுக்கு இருக்க அந்த பவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி டேவும் சொல்ல, இந்த தடவை அவன் சாகணும் இல்லைனா அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, இல்லைனா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு கண்ணாடி இருக்குது, அதில் போயிட்டு ஏதோ அப்படியே கையில் ஒரு சிம்பிள் மாதிரி அவங்க வந்து வரைகிறாங்க. லியாம் லியாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க டேயோட அம்மா. ஒரு இருட்டு ரூமு தெரியுது கண்ணாடியில். என்னடா இது இவ்வளோ நேரம் வந்துட்டு முகம் பார்த்த கண்ணாடியில் ரூம் தெரியுதுன்னு சொல்லி பார்த்தா, ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் ஒருத்தர் எந்திரிக்கிற அப்படி, ஏ நீ என்னம்மா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு, அதாவது கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு, இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி அவர் கேட்க, ஒருத்தர் தூக்க கலக்கத்தில் சொல்லிட்டு, டே மை பாய் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், கண்ணாடி வழியாவே ஃபைன்பா நீங்கள் அப்படிங்கிறான்ட்டே. உன் அம்மா இல்லாமல் நான் ரொம்ப அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல வர, ஆமாம் ரொம்ப முக்கியம், சந்தோஷமாக இருப்பீங்களே அப்படின்னு சொல்லி, நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்கன்னு தகவல் வந்தது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அவர் நான் ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணுறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேச வர, ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்க, நீ உன் சிஸ்டர்ஸ் சொல்கிறதெல்லாம் நம்பாத, அவங்களுக்கு பொறாமம்மா, வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, யாருக்கெல்லாம் இன்வைட் போயிருக்கு இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கேட்க, இன்வைட் அனுப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஓ மை காட் அப்படின்னு சொல்லிட்டு டேவா அவர் பார்க்க, நான் இன்னும் அவனை கண்டுபிடிக்கலப்பா அப்படிங்கிறான்ட்டே. என்னப்பா சொல்கிற? அப்போது ஆயிஷ் உங்களுக்கு போயிட்டு கனெக்ட் பண்ண பாருங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னு இவங்க படன்னு அவர் மேலே எரிஞ்சு விழுக, கொஞ்சமாச்சும் புள்ள மேலே அக்கறை இருக்கா உங்களுக்கு? நான் இங்கே அவன் கூடவே, ஏ சுமார் டே மை பாய் ஐ லவ் யூ தட் யூ நோ, எனக்கு தெரியும்ப்பா அப்படின்னு டே சொல்ல, டே சிரிச்சிட்டு ஐ நோப்பா ஐ லவ் யூ டூ அப்படிங்கிறான். உன் ஆத்தா பேச்செல்லாம் கேட்காத, வெயிட் அப்படின்னு சொல்லி அவர் கண்ணை மூடிட்டு ஏதோ மந்திரம் மாதிரி சொல்ல, அவர் கையில் ஒரு நியூஸ் பேப்பர், ஜேகே பார்த்தான் இல்லையா அதே நியூஸ் பேப்பர், இது ஏதோ இன்வைட்டுன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் அப்படின்னு சொல்லி அதை ரீட் பண்ணி பார்க்குறாரு. ஃபைன் மை பாய் ஜேகேவும் வரான் போலையே அப்படின்னு சொல்லி இது பண்ண, அவர் சந்தோஷமாக ஜேகேவும் வரான் அப்படின்னு சொல்லி காட்ட, டே பார்க்குறான், முறைக்கிறான், உங்கள் பிரச்சனை உங்களோட, பட் இருந்தாலும் ஜேகே ரொம்ப வருஷம் கழித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு அவர் லைட்டாக சந்தோஷமாக சொல்ல, இவன் பார்க்குறான், அவன் சாவி என் கையில் தான்ப்பா அப்படின்னு சொல்லவும், அது
உன் பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லி அவர் விட்டுடுறாரு. அப்புறமேட்டு இன்னொரு இன்வைட் வந்து போயிருக்கு. அந்த கர்டன் எரிஞ்சு வீட்டில் ஆன போல் ஒரு ஆஷ் பறக்குது இவருக்கு பின்னாடி இவரோட ரூம்லேயே. அதை பார்த்துட்டு இவர் அணைக்க போக அதுவே வந்து அணைஞ்சு போயிடுது. அப்பப்பா ஒன்றும் வேணாம், அது எனக்கான இன்வைட், அதான் நீங்கள் அங்கே வந்து விஷுவலாக காட்டுது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஆக மொத்தம் மறுபடியும் வந்துட்டு வேறு எந்த ஒரு இதுவும் வரல. ஆக மொத்தம் 2 இன்வைட் போயிருக்கு. ஒன்று டேக்கு, இன்னொன்று ஜேகேக்கு அந்த நியூஸ் பேப்பர் இன்வைட் வந்து போயிருக்கு வார்னிங்கோட. ஓகேயா? இது வந்து இவர் வந்து சொல்கிறாரு, அவனுக்கு மட்டும் வார்னிங்கோட போயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸ்மைல் பண்ணுறான் வில்லத்தனமா. தேவைதான் அவனுக்கு, அப்போது அவன் கண்டிப்பாக வருவான், இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுவான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, ஃபைன் தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட, சரிங்க இதை கேட்க தான் இந்நேரம் கூப்பிட்டேன், சாரி நீங்கள் தூங்குங்க அப்படின்னதும், ஓகே மை பாய் சீக்கிரம் வந்துடு, அப்பா வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி அவர் கிஸ் ப்ளோ பண்ண, அப்புறம் உனக்காகவும் தான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவையும் பார்த்து கிஸ் பண்ணலான்னு போக இவங்க அமைதியாக நிற்கிறாங்களா. லவ் யூ மை ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிறாரு. இவங்க லவ் யூ டூன்னு சொல்கிறதுக்குள்ளே அவர் ஃபேஸ் மிரர்லேருந்து மறைஞ்சு இவங்க ஃபேஸு தெரியுது. கண்ணில் கண்ணீரோடு அவங்க நிற்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்டை அவங்க மிஸ் பண்ணுறாங்க போல். இவன் பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்ல, சாரி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல, சாரிம்மா, நீங்கள் எனக்காக தான் இப்போ வர இங்கே என் கூட இருக்கீங்க, என்னை பார்த்துக்க, தேங்க்ஸ் மாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லவும், தட்ஸ் ஓகே, ஆனால் இப்போ எல்லாம் முடிஞ்சது, நம்ம கிளம்புற நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, இனிமே தான் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கையை உதற கையில் நல்லா வந்து குத்திருப்பான் இல்லையா செவுத்த, அது வலிக்குது. அப்புறம் என்ன, ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு கட்டு போட்டுட்டு வர வீட்டுக்கு வந்தால் ஜோயா பாவம் ப்ரெக்னென்ட் லேடி அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே இங்கே நடந்துட்டுருக்கா. ஃபோனை வந்து கையில் வச்சுட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு, ஹே ஜோயா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போக, ஜோயா டேனா அப்படின்னு சொல்லி பார்க்க, என்னடா எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவர் பக்கத்தில் போகிறாரு. சாரிடா, நான் நான் வெளியே ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருந்தேன். ஜோயா பார்க்குறா, பக்கத்தில் டேயோட அம்மா வந்துட்டு இருக்காங்க. மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட, அம்மாவா, காலையில் டாக்டர்கிட்ட போனால் இப்போ அம்மானு கூப்பிட்றா. இவங்க பார்த்துட்டு, சாரிடா நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க பக்கத்தில் வர, இட்ஸ் ஓகேம்மா, இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சால்வ் ஆகிடுச்சு. ஆனால் அம்மா, இவனா நீங்கள் நினைக்கிற போல் இல்லைம்மா, அது தெரியும், நீ வா உள்ளே போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிட, அப்படி ஓகேன்னு சொல்லிட்டு உள்ளே போக, அகைன் அந்த கர்டன் எரிஞ்சது. அது எதுவும் க்ளீன் பண்ணாமல் செய்யாமல் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிருப்பாங்களா, ஸ்மெல்லு வருது. ஸோ ப்ரெக்னென்ட் உமன் இல்லையா, அவளுக்கு ஒரு மாதிரி அந்த ஸ்மெல்லை வந்து இதுவாக ஆகிடும், அவளுக்கு வந்து டிஸ்டர்பிங்காக இருக்கும், ஒரு மாதிரி நாஷியஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க என்ன பண்ணுறான், குடுன்னு ஓடி போய் அவங்க உள்ளே வரதுக்கு முன்னாடி இவன் வந்துட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய், அதெல்லாம் க்ளீன் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுதான் கிடையாது. இங்கே தான் டேயோட பவரே வந்து நமக்கு காட்டுறாரு. என்ன அப்படின்னா, உள்ளே போயிட்டு அவர் லைட்டாக ஒரு ஸ்மெல்லு போட, ஸ்மெல்லெல்லாம் அப்படியே மறைஞ்சு போய் அந்த கர்டைன் வந்துட்டு ஆஷஸ்லாம் வந்து இதுவாகி கிடக்கும் இல்லையா, அது அப்படியே மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி கர்டைனாக மாறிடுது. கீழே வெடிச்சு செதறின அந்த இதெல்லாம் வந்துட்டு மறுபடியும் எப்படி இருந்துச்சோ அதே போல் அந்த ஹெட்ஃபோன்லாம் வந்து மாறிடுது. அவர் அப்படியே கூலாக வந்து வெளியே வராரு. லிவிங் ரூமில் பார்த்தா ஜோயா இருக்கா. அவங்க அம்மா உள்ளே வந்ததுமே டேவை பார்க்குறாங்க. என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கால, இந்த ஸ்மெல்லாம் ஆகாதுல்ல அதனால் அப்படின்னு சொல்ல, என்னென்னு பார்த்தா ஐயா வந்துட்டு அவருக்கு இருக்க பவரு வேனிஷிங் பவர். அதாவது இருக்கிறத என்ன நடந்தாலும் அதோடைய பழைய ஃபார்முக்கு அதை கொண்டு வரக்கூடிய ஒரு ஒரு பவர் தான் அவருக்கு இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ எரிஞ்சு போன கர்டைனை மறுபடியும் அது எப்படி இருக்கும், அதை அப்படியே வந்துட்டு அதே மாதிரி மாற்றி விட்டுறாரு. ஆனால் இதில் ஒரு குறை இருக்குது. என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு விஷயந்தான், பெர்மனண்ட் கிடையாது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு டேலண்ட்டை வச்சு தான் ஐயா சைக்காட்ரிஸ்ட் ஆகி நம்ம யூனா மைண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழுவி இருக்காரு போல். இப்போது எப்படி சொல்கிறது, யூனா வந்துட்டு அவளை சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து அவள் ஏதோ தெரியாதனமாக ஜங்குக்கை பற்றி பேசுகிறப்போ அப்புறம் யாராச்சும் யுனா அப்படின்னு சொல்லி யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால், இவளும் திரும்பி யாரை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி இவளும் கேட்குறா. அந்த அளவுக்கு இவர் வந்து
கிட்டத்தட்ட பல செஷன்களில் யூனா மைண்டை கழுவி வேனிஷ் பண்ணி வச்சுருக்காரு. அதாவது மேலே இருக்க மெமரிஸ் எல்லாம் மறைச்சு வச்சுருக்கா. அப்படி அது என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரும். அது என்னைக்கு அப்படிங்கிறது தான் இங்கே வந்துட்டு கதையே. ஓகேயா? இந்த பக்கம் கதையே இல்லை, அது ஒரு மொமெண்ட். ஓகே. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு ஜோயா உள்ளே வர கையை பார்க்குறா. இவன் வந்து மேஜிக் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அப்படியே அந்த ஏரில் அதை பார்த்துட்டு கையை பார்த்துட்டு அண்ணா என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவ கேட்க, அது ஒன்றும் இல்லைடா, ஐம் ஓகே அப்படின்னு சொல்லி இவரும் கையை பார்க்க லைட்டாக கையில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் சொல்ல, காலையில் நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாகிடும் அப்படிங்கிறான் டேங்க. ஜோயா கையை அந்த உடஞ்ச கையை அப்படியே ஹோல்ட் பண்ணுறா. இவர் பார்த்துட்டு ஏய் விடு அப்படின்றாரு. வலிக்குதானா அப்படின்னு ஜோயா கேட்க, வலிக்குதுடா, இருந்தாலும் பரவாயில்ல சரியாயிடும் சீக்கிரம் அப்படின்னதும், மை காட் அண்ணா ரொம்ப பெயின் இருக்குல்ல அப்படின்னு இவன் கையை தொட்டதும் அவள் கண்டுபிடிச்சிடுறா. இல்லைடாம்மா வேணாம் நீ விடு அப்படிங்கிறான் டேயுங்க. எதுக்கு இவன் கையை பிடிக்காம விடுன்ட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஜோயா இந்த டைமில் வேணாம் சரியாகிடும் அதுவே நீ விடு அப்படின்னு டே சொல்ல, ஆனால் ஜோயா கேட்காம கையை ஹோல்டு பண்ண ஃபியூ செகண்ட்ஸில் கை அந்த வலி இருக்குல்ல அப்படியே சரியாகுது. அதை அவனால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ வேணாண்டா அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டே இருக்க, கரெக்டாக ஜோயா என்ன பண்ணுறான்றதை மட்டும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகேயா? இது வந்துட்டு ஒழுங்காக இந்த எஃப்எஃப்பை ப்ரோமோலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஜோ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் லைட்டாக ஜோக்கு மூக்குலேருந்து பிளட்டு வர அப்படியே கட் பண்ணிட்டு தொடரும்னு போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன் செல்ல குட்டீஸ். நம்ம கேட்கலாம் மீதி கதையை. டடப்பா பெட்டே கேர் அன்யோங்.